வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்துல புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு விஷயத்த யோசனை பண்றீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல வேற வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா முதல் 16 நாள் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா சூரிய பகவான் உங்களோட ராசி அதிபதி. அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வலுவோடு இருக்கிறாருங்க. இன்னொரு கூடுதலா ஒரு சப்போர்ட்டிவா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்துட்டுங்க 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க, 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரு வேலையில நிறைய பிரச்சனைகள், நிறைய பாலிடிக்ஸ், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம உங்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும், இப்பவுமே இருக்கும். பட் குருவோட பார்வை சனி பகவான் மேல இருக்கிறதுனால அந்த கடுமையான அஷ்டம சனியோட தாக்கங்கள் படிப்படியா கண்டிப்பா குறையும் அப்படிங்கிறத சிம்மராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளான் பண்றீங்க, அதை எப்ப நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா ஜூன் மாதத்துல முதல் 16 நாள்ல நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. பொதுவாகவே 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் திக்பலம் அடைவாருங்க. அப்ப தொழில் நல்லா இருக்குதுங்க. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அஷ்டமசனி போய்கிட்டு இருக்குது, தொழில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அந்த 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறாருங்க. ஆல்ரெடி உங்க ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறாருங்க. அப்போ சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, தொழில் செய்யற நபர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்குதுங்க. ஒரு நல்ல ஒரு வழி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதை நீங்க ஓப்பனா ஒரு யோசனை பண்ணி வீட்டுல கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பேசுங்க. அப்பா அம்மா கூட, ஒய்ஃப் கூட, ஹஸ்பண்ட் கூட பேசுங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. அவங்க கரெக்டா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சிம்மராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேங்க. ஏன்னா உங்க ஜென்ம ராசியிலே கேது பகவான் இருந்து நிறைய குழப்பத்தை கொடுப்பாருங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு நீங்க ஒரு விஷயத்த யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. அப்போ ஒரு முயற்சியில ஒரு தடை அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தடுமாற்றம், ஒரு நிறைய ஒரு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க, விரைய குருவா இருக்கிறாருங்க. அப்படிங்கிறப்போ சுப விரயங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து வாங்குற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. முக்கியமா இடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க. கண்டிப்பா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அதே இடத்த குரு பகவானும் பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க, நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருப்பாருங்க. ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவானும் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க, நிறைய டிராவல்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அன்வான்ட் பயணங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத பயணங்கள், பிரயோஜனம் இல்லாத ஒரு பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க, நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறத சிம்மராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபேமிலின்னு எடுத்துக்கலாமா? இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ஜென்ம ராசியில சுக்கிரன் கேதுவோட தொடர்பு இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து போய்க்கோங்க. உங்க ஒய்ஃப் கொஞ்சம் புரியாம கத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, கொஞ்சம் நீங்க எப்படின்னா அவாய்ட்னா அந்த ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் நீங்க இறங்கி போய் சாரி கேளுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. கொஞ்சம் மைண்டை டீவியேட் பண்ணுங்க.
ரொம்ப வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த டைம் பீரியட்ல சொல்றேங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற அஷ்டம சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. என்னதான் குரு பார்வை இருந்தாலுமே சின்ன சின்ன குடும்பத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வருங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க பேசுற விதத்துலதான் எல்லாமே இருக்குதுங்க. 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு விஷயத்த வந்து ஓகே, என் மேலதான் தப்பு, வா இன்னைக்கு வந்து நான் உனக்கு ஒரு saree வாங்கி கொடுக்குறேன், இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டுல இருக்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படியே அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆயிரும். நீங்க வேணா இதை வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த டைம் பீரியட்ல போய் வா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அப்ப நீங்க பேசுற விதத்துலதான் இருக்குது அப்படிங்கிறத சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து திருமணம்னா இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபேவரபிளான டைம் பீரியடே இல்லை. சரிங்களா? இல்ல சார் இந்த டைம் பீரியட் நான் பண்ணணும் சார் அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல முதல் 16 நாள்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க இனிஷியேட்டிவ் எடுங்க, டேட் ஃபிக்ஸ் பண்றது நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அப்படிங்கிறத சிம்மராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட் கிடைக்க மாட்டாங்க. நிறைய பிரேக்கப். என்ன சார் பிரேக்கப்லாம் சொல்றீங்கன்னா அதுதான். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல நிறைய சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அவசரப்பட்டு மேரேஜுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாணவர்களுக்கு சூரியன் புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த கம்பெனிக்கு போகணும், இந்த காலேஜுக்கு போகணும்னு சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு இலக்கை கண்டிப்பா அடைவீங்க. முதல் 16 நாள் ஜூலை மாதத்துல நல்லா இருக்குதுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதை தொட்டாலுமே கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஃபுல்லா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெடியா இருங்க, எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. சின்ன சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது இருக்குங்க, அதையும் மீறினா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு அனுபவத்தையும் அந்த பாடத்தையும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றப்போ தங்குதடை இல்லாத கண்டிப்பா ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ சிம்மராசி நண்பர்கள், மாணவர்கள் மாணவிகள் கொஞ்சம் வந்து என்னன்னா ஒரு விழிப்புணர்வோட கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா ஹெல்த் கரெக்டா இல்லை அப்படின்னா வந்து உங்களால கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸோ கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே மெடிடேஷன், யோகா பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பல முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால அதை நீங்க பல முறை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய குழப்பங்கள் இருக்குங்க, நிறைய டிப்ரெஷன் இருக்கும். சார் அது இருந்துகிட்டே தான் சார் இருக்குது, வழியே சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த டைம் பீரியட்ல குருவோட பார்வை வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்க. ஒரு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இதெல்லாம் அமையக்கூடிய யோகங்கள் முதல் மாதத்துல, அந்த மாதத்துல முதல் முற்பகுதி, அதாவது முதல் மாதத்தோட முதல் பகுதியில கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது சால்வ் ஆகக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கோபத்தை விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்க ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகமா இருக்குங்க. கொஞ்சம் இறங்கி போங்க, விட்டு கொடுத்து போங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பெண்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இதுக்கு அடுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது. கூடுதலா ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. பர்டிகுலரா இந்த ஜூலை மாதத்துல என்ன நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, சில பேர்த்துக்கு வயிறு சார்ந்த பகுதிகள், அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அல்சர், இந்த மாதிரி உஷ்ணம், ஹீட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சில பேர்த்துக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெடிசன் கரெக்டா எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது வருங்க. கூடுதலா அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு மேல இருக்கிற அன்பர்களுக்கு நான் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். இந்த டைம் பீரியட்ல ஒரு முயற்சி பண்ற தாராளமா பண்ணுங்க.
ஆனா அது வந்து உங்களுக்கு எவ்வளவு சதவீதம், அதாவது அந்த ப்ராபபிலிட்டி, இப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அந்த பிசினஸ் எனக்கு எவ்வளவு ரீச் ஆகும், எவ்வளவு கை கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. இந்த டைம் பீரியட்ல அவசரப்பட்டு ஒரு முதலீடோ ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அதுல மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறதா சிம்மராசி என்பர்கள் சீனியர்ஸ்க்கு நான் சொல்றேங்க. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஷ்டமசனி அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாங்க. பட் அதுக்குன்னு வந்து நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேங்க. சரிங்களா? ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் டேக் கேர் பண்ணிட்டு அந்த கோவத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க. முதல் 16 நாள் நல்லா இருக்கிறதுனால அந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணி எதா இருந்தாலும் வந்து ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ்ல போய் முடியும் அப்படிங்கிறத சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து நீங்க ஒரு ஹைப்புங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணீங்கன்னா எனக்கு என்னோட வீடியோ நம்மளோட ரீச் வந்து கொஞ்சம் வைட் லெவல்ல ரீச் ஆகுங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.